இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. சென்னையில் அதிமுக முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் செய்தியாளர்களை சந்தித்து வருகிறார். நேரலையில் காணலாம். அதே அவங்க குஜராத்ல தூக்கி கொடுத்துருவாங்க. அவங்க அப்படிப்பட்ட ஒரு வெண்ணெய் ஒரு கண்ணில் சுண்ணாம்பு ஒரு கண்ணில் மத்திய அரசுடைய ஒரு போக்கு இருந்தா இப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த மாதிரி ஒரு இந்தி நீங்க மும்மொழி கொள்கை திட்டத்தை ஏற்றுக்கொண்டால் மட்டுமே நாங்க நிதி தரோம்னா இதை விட பார்த்தீங்கன்னா இந்திய அரசியல் சட்டத்துக்கு எதிரான ஒரு கருத்து நிச்சயமா இருக்க முடியாது. அப்ப மாநிலத்தை வஞ்சிக்கிற வகையில் தானே ஒரு மொழியை திணிச்சு அதன் மூலம் பார்த்தீங்கன்னா ஒரு நிதியை நான் கட் பண்ணணும்னு சொன்னா அப்ப மக்கள் என்ன சிந்திப்பா? அப்ப ஏன்டா உனக்கு வரி கட்டணும் தானே யோசிப்பான். அதானே வரி கட்டணும்னு யோசிப்பான். அதனால மத்திய அரசு பொறுத்தவரை அது போன்ற ஒரு பெரிய ஒரு மாபெரும் துரோகத்தை இன்னைக்கு வேற அரசு தான் ஆண்டுட்டு இருக்கு. அவங்க எதுவும் கேட்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க புரிந்துணர்வு ஒப்பந்தம் போட்டாங்க. அது மட்டும் இல்ல 2026க்கு பிறகு கண்டிப்பா சொல்றேன் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல அவங்க சேர்றதுக்கு உண்டான எல்லா வாய்ப்புகளும் பிஜேபி பேசியாச்சு. புரியுதுங்களா? அதனால அவங்க அதிகம் பேச மாட்டாங்க. நான் சும்மா பிள்ளைங்க தொட்டில ஆட்டுன்ற மாதிரி ஏதோ நாங்க சும்மா அப்படி ஆர்ப்பாட்டம் பண்ணிட்டு அப்படியே நீத்து போ செய்யறோம், அடுத்த விஷயம் விட்டுருவாங்க. இதை அப்படின்ற அடிப்படையில் தான் திமுக நடக்குது. ஆனா நாங்க அப்படி இல்லை. இன்னைக்கு வேற திமுக அரசு ஆண்டாலும் சரி தமிழ்நாட்டு மக்கள் நலன் கருதி இன்றைக்கு நாங்க பேசுறோம் சொன்னா அந்த உரிமை எந்த காலத்திலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த விட்டு கொடுக்காது. நீதி வழங்க சொல்லி நீதித்துறைக்கெல்லாம் எழுதுறாங்க. இன்னைக்கு ஆர்ப்பாட்டமும் நடத்துறாங்க. மும்மொழி கொள்கை எதிர்ப்பு தெரிவிச்சோம், மாநிலத்துக்கு நீதி தராத கண்டிச்சோம். அதான் நான் அடிப்பது போல அடிக்கிறேன், நீங்க அழுவது போல அழுவுங்க. அதுதான் இதெல்லாம் ஒரு நாடகம். என்ன இப்ப இவ்வளவு பேர் எம்பிஸ் இருந்தாங்க. தமிழ்நாட்டுக்கு நிதி போய் பேசி பிரைம் மினிஸ்டர் பேசி வாங்கினது. அப்பா போறாரு, அப்பான்னு சொல்லக்கூடாது. ஏன்னா பாத்தீங்கன்னா அதுவே ஒரு பிரச்சனையாச்சு. இன்னைக்கு எவனையாவது நம்ம அப்பான்னு சொல்லுவோமா? எவனும் சொல்ல மாட்டான். ஆனா எல்லாரும் அம்மா சொல்லுவோம். சுலைவா இருக்குன்னா எப்படிமா இருக்கீங்கன்னு கேட்பான். அந்த மாதிரிதான் பண்பாடு. அது எவனையும் போய் உன்ன போய் அப்பான்னு சொல்ல முடியுமா? நானே அப்பனா எவன் அப்பா? அதனால அம்மா தான் எல்லாம். புரியுதுங்களா? எவனும் அப்பா கிடையாது. அது ஒண்ணு சொல்றேன். அத மாதிரி உதயநிதியுடைய அப்பா சரிதானே? ஊருக்கெல்லாம் அப்பா கிடையாது. உதயநிதி அப்பா. அந்த அப்பா போய் பார்த்தாரு பிரைம் மினிஸ்டர். அப்பாவுக்கு பிறகு புள்ள போய் பாக்குறாரு. என்ன பிரயோஜனம் தமிழ்நாட்டுக்கு சொல்லுங்க? தேனு பால ஆரம்பிச்சா நிதியை வாங்கி வந்துட்டீங்களா? வெக்கக்கேடு. அழகா எம்ஓஏல சைன் பண்ணிட்டு உங்க கூட்டு அப்பப்போ வெளியே வருது இல்லையா? அது இது எல்லா பிரச்சனைகளையும் எந்த அளவுக்கு மாநிலத்தின் உரிமை நீங்க விட்டு கொடுத்துட்டீங்க. மீனவர்கள் இன்னைக்கு என்ன சிந்தனை சிற்பி சிங்காரர்கள் பிறந்தநாள் சொல்ல மீனவர் எவ்வளவு தாக்குதலுக்கு உள்ளாராங்க. எவ்வளவு தாக்குதல்கள். படகுகள் ஒண்ணு இருக்கு. இன்னும் இலங்கையில மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டிருக்காங்க. ஏன்னா அதெல்லாம் போய் நிறுத்துறதுக்கு வேண்டிய எல்லாம் ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? நீங்க ஒண்ணும் பண்ணலையே. ஒரு முத்தரப்பு பேச்சுவார்த்தை எங்க ஆட்சி காலத்தில் நடந்தது. நான் மீன்வளத்துறை அமைச்சராக டெல்லியில நம்ம தமிழ்நாடு சார்பில் நான் போனேன், இலங்கை சார்பில் வந்தாங்க, அதே போல மத்திய சார்பில் வந்தாங்க. 3 பேருமே உட்கார்ந்து பேசினோம். அதோட தொடர்ச்சியா உட்கார்ந்து அமர்ந்து பேசினாலே இந்த பிரச்சனை தீரும். சரி, நாங்க எங்க ஆட்சி காலத்தில் பேசினோம். 2021 இவங்க ஆட்சி வந்து முத்தரப்பு பேச்சுவார்த்தை இந்த 3 அதாவது இலங்கை அரசாங்கம், தமிழ்நாடு மாநிலம், மத்திய அரசு அதிகாரிகள், அமைச்சர்கள் உட்கார்ந்து பேசுற அளவுக்கு அமர்ந்து பேசி இதுக்கு ஒரு தீர்வு காண்றதுல என்ன நடவடிக்கை இது கால வரல எடுத்தாங்க? இது கால வரல எடுக்கலையே. அப்போ எதை பத்தியும் கவலைப்படாம நாடு எக்கெடுக்கிட்டு பாருங்க. ஒரு தம்பி கேட்ட கேள்விக்கு ஒரு பலம் வந்தாங்கல்ல, ஒரு காவல்துறை பெண்மணிக்கே பாதுகாப்பு இல்லை. நகையை பறிச்சுட்டு பாலியல் பலாத்காரம் குடிச்சு தர்மடி எல்லாம் போட்டிருக்காங்க எல்லாருமே. அதுக்கப்புறம் இரட்டை கொலை மயிலாடுதுறையில. அப்ப பைக் ஓட்டுறது அவன் கையை விட்டுறது. இப்படி எல்லா அளவுலையும் தலித் மக்கள் இருந்து ஒரு காவல்துறை சார்ந்த பெண் காவலர்களுக்கே ஒரு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலை. ஒரு உயர் போலீஸ் அதிகாரி ஏடிஜிபி அந்த அவங்களே இன்னைக்கு ஒரு உயிருக்கு பாதுகாப்பு இல்லாத சூழ்நிலைனா தமிழ்நாட்டில் எப்படிப்பட்ட ஒரு காட்டாட்சி தர்பார் இன்னைக்கு காட்டாட்சி நடந்துட்டு இருக்கின்றதுக்கு இதெல்லாம் நான் சொல்றதெல்லாம் சாட்சியா இருக்கு. சங்கீதம் நிறைந்த இடமாக நீதிமன்றங்கள் உள்ளதுன்னு சொல்லிட்டு அவங்க பேட்டி வச்சிருக்காங்க. அதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க?
இல்லை பொதுவாகவே இந்த சோஷியல் ஜஸ்டிஸ், ஒரு சமூக நீதி அப்படின்றது எல்லா இடங்களையும் இருக்கணும். 69%. அது கூட பார்த்தீங்கன்னா அவர் ஒரு நல்ல விஷயம் சொல்லியிருக்காரு. யார்? அன்புமணி ராமதாஸ். அம்மா இல்லைன்னா 60% இடஒதுக்கீடுகள் சொல்லி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. உண்மை இல்லை, அதான் வரலாற்று உண்மையும் கூட. அம்மா இல்லைன்னா 69% இடஒதுக்கீடு கிடையாது, கல்வியிலையும் சரி வேலைவாய்ப்பிலையும் சரி. ஆனால் அந்த 69% இடஒதுக்கீடுன்றது எல்லா அளவுலையும் சரி, அது வந்தால் தான் உண்மையான ஒரு சமூக நீதியாக இருக்க முடியும். ஸோ அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிற்படுத்தப்பட்ட சமுதாய மக்கள், அதே போன்று ஆதி திராவிடர்கள் ஒரு மொழியை திணித்துத்தான் நிதி கொடுப்பேன் என்று சொன்னால் எப்படி என்ற கேள்வியை முன்வைத்திருக்கிறார் ஜெயக்குமார். மத்திய அரசுக்கு ஏன் வரி செலுத்த வேண்டும் என்று மக்கள் யோசிப்பார்கள் அல்லவா என்ற கேள்வியினையும் முன்வைத்திருக்கிறார் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார். அவர் பேசியவற்றின் சாராம்சத்தை பின்னர் விரிவாக பார்க்கலாம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.